இன்றைக்கி வடை குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி கரைசல், உப்பு, வடை வந்து நீங்கள் செஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வானிலை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கூடவே கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கொதித்து வரையில் ஒன்றா வடையை அதில் போடுங்க. வடையை போட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க.